தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் வேந்தர்ன்ற பதிலா அரசுக்கு மாத்தி தமிழ்நாடு அரசு ஒரு மசோதா நிறைவேற்றியது. இதை எதிர்த்து ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடுப்புல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஸ்டே பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ் 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டோட 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை முரண்படுறாங்க. இயற்கை நீதிக்கு புறம்பான முறையில் அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய இயற்கை நீதி என்பது எல்லா தரப்பையும் விசாரிச்சு ஒரு நீதிபதி முடிவெடுக்கணும்ன்றது. அந்த இயற்கை நீதிக்கு முரணான முறையில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் நடந்திருக்கிறார்கள். அந்த ஒரு காரணம் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுடைய இடைக்கால உத்தரவை ரத்து செய்கிறோம். ப்ரொசீஜர்னா போற போக்குல இல்ல, ப்ரொசீஜர் வயலேட் பண்ணா அது பிரச்சனை இல்ல என்று கருத முடியாது. ப்ரொசீஜர் முக்கியமாக இயற்கை நீதி அடிப்படையில் எல்லாத்தையும் கேட்டுதான் நீங்க முடிவு பண்ணணும் என்ற பாடத்தை உச்ச நீதிமன்றம் இந்த 4 நீதிபதிகளுக்கும் எடுத்திருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்த போது வில்சன் பேசிக்கிட்டே இருந்தாரு. டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு காலவாசம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஏஜி எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டார்ல, நீங்க ஆர்கியூ பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஏஜி சொன்னாரு, நான் ஆர்கியூ பண்ணல, நான் இந்த நீதிமன்றத்துல சொன்னது எங்களுக்கு உரிய காலவாசம் வழங்க வேண்டும் என்பதுதான். உண்மையில் நாங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க வழக்கு விசாரணைக்கு எடுத்தா எங்களுக்கு காலவாசம் கொடுங்க அப்படின்னு ஒரு மெமோ தாக்கல் பண்ணிட்டு நாங்க வாக் அவுட் பண்ணி போயிருக்கணும். ஆனா நீதிமன்ற மரியாதைக்கா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள், என்ன வாக் அவுட் நான் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு ஏஜி சொன்னாரு, நான் சட்டசபை மாதிரி வாக் அவுட் எல்லாம் சொல்லல, நான் இப்ப பேசிட்டேன் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த வழக்குல விஷயங்களை சொன்னா நான் ஆர்கியூ பண்ணதான் நீங்க கருதி உச்ச நீதிமன்றத்துல அதையே சொல்லுவாங்க. வில்சன் கடைசியா பேசிட்டு இருக்கும் போதே மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆர்டர் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல, இந்த வழக்குல இது ஃபோரம் ஷாப்பிங்ன்றதையும் இல்ல முறைகேடா நம்பர் ஆக்கிறாங்கன்றதையும் உறுதியா சொல்ல முடியுமா? இந்த வழக்குல உறுதியா உச்ச நீதிமன்றத்துல வில்சனே சொன்னார். வில்சன் அந்த வாதத்தை வச்சார். நாங்க கேட்டோம், கவுண்டரோட விட்டு டைம் கேட்டோம் பதில் மனுவுக்கு, அதுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. மைக்கை அணைத்து உத்தரவு பிறப்பித்தார்கள். நாங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு நடைமுறையை நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு பின்பற்றியது. மிகவும் நியாயமற்ற முறையில் நீதிபதிகள் நடந்து கொண்டார்கள். இட் இஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்னு அதே வார்த்தையை வில்சன் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாரு. பிரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் வேந்தர்ன்ற பதிலா அரசுக்கு மாத்தி தமிழ்நாடு அரசு ஒரு மசோதா நிறைவேற்றியது. அந்த மசோதா ஆளுநரால் கிடப்பிலே போடப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட்ல அந்த மசோதா இதெல்லாம் அவங்க தமிழ்நாடு அரசு போட்ட அந்த மசோதாக்கள்லாம் செல்லும் சொன்ன அடிப்படையில தமிழக அரசே அதாவது குறிப்பா முதல்வரே அந்த நியமனங்களை செய்யலான்ற விஷயம் வந்தது. இதை எதிர்த்து ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. யூஜிசி விதிமுறைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அந்த அடுப்புல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஸ்டே பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ் 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கலாம். எந்த அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டோட 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை முரண்படுறாங்க, தீர்ப்போட முரண்படுறாங்க, அவங்க யுஜிசி ரெகுலேஷன்ஸ்க்கு எதிராக இருக்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. இவங்க எப்படி அதை டிஃபர் பண்றாங்க? மதுரை உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு விடுமுறை காலம், மே மாதம் முழுக்க விடுமுறை. அந்த விடுமுறை கால அமர்வுகளில் அவசர வழக்குகள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுக்கப்படும். அதிலும் மதுரை உயர் நீதிமன்ற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறவங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்வாங்க. சென்னை உயர் நீதிமன்ற அதிகார வரம்பில் இருப்பவர்கள் அங்கு வழக்கு தாக்கல் செய்வார்கள். ஆனால் இந்த நடைமுறைக்கு மாறாக திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் பாஜகவோட மாவட்ட செயலாளர், அவருக்கு உயர் நீதிமன்றம் மதுரை கிளை தான். அங்க வழக்கு தாக்கல் செய்யாம மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வி.ஆர். சண்முகநாதன் பேரில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2வது விடுமுறை கால அமர்வில் வழக்கை விசாரிப்பவர்கள் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் 2 பேர் சேர்ந்த அமர்வு. முதல்ல இந்த வழக்குல விடுமுறை கால அமர்வில் ஒரு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி, என்ன வழக்குன்னா, அதாவது ஆளுநர் வழக்குக்கும் இங்கே தாக்கல் செய்த வழக்குக்கும் சின்ன ஒரு குழப்பம் ஊடகங்கள்ல நிலவுது. அது ரெண்டும் வேறு வேறு தன்மை கொண்ட வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆளுநர் தொடர்பாக தாக்கல் செய்த வழக்கு, ஆளுநர் தனது அரசியல் சட்ட அதிகார வரம்பை மீறி மிக நீண்ட காலமாக தமிழக அரசின் சட்டங்களுக்கு கையொப்படாமல் இருக்கிறார்,
ஒன்று அவர் கையொப்பம் பண்ணணும், இல்லை திருப்பி அனுப்பணும், அல்லது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். ஆனால் பல வருடங்களாக 3-4 வருடங்களாக சட்டத்தை கையெழுத்து போடாமல் இருக்காரு. இது மாநில சட்டமன்றத்தின் உரிமையை மீறிய செயல் என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்ட வரம்புகளை, ஒரு சட்டம் சட்டப்பேரவையில் தாக்கலாகி ஆளுநருக்கு கையெழுத்துக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர் என்ன செய்ய முடியும் என்பதை விரிவாக விளக்கி ஆளுநரின் அதிகார வரம்பு குறித்து ஒரு முடிவு பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆளுநர் சட்டத்தில் கையெழுத்து போடணும் என்று சொல்லிவிட்டார். இதான். அப்படி கையெழுத்து போடாத சில சட்டங்களுக்கு அந்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுத்துருச்சு. அதாவது ஒரு 10 மாசம் டீம்டு அசென்ட்னு சொல்லிட்டாங்க. இதான். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை குழப்புவதற்கு அரசியல் சாசன அமர்விலே பல்வேறு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் மூலம் அந்த கேள்விகளுக்கு குழப்பமான ஒரு விளக்கம் கொடுத்து அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் இன்றைய தேதி வரை ஆளுநர் தொடர்பான நீதிபதிகள் பர்திவாலா, தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி மகாதேவன் உள்ளிட்டோர் அமர்வு வழங்கி அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. அதுக்கு அப்பீலோ ரிவ்யூவோ, அப்பீல் கிடையாது, ரிவ்யூவோ இல்லை லார்ஜர் பெஞ்சுக்கோ அது ரெஃபர் ஆக கிடையாது. இருந்தாலும் ஒரு குழப்பத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்ற வழக்கு என்பது ஆளுநர் ஒரு சட்ட திருத்தமோ அல்லது சட்டமோ ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கு, பிஜேபியின் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலபதி தொடுத்த வழக்கு என்னன்னா, தமிழக அரசு ஒரு 10 சட்ட திருத்தங்கள், பல்கலைக்கழக சட்டங்கள், தனித்தனி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட், மனோன்மணியம் சுந்தரராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட், இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல 10 சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்தார்கள். என்ன திருத்தம்னா, அதற்கு முன்பு வரை அந்த 10 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. ஒரு சர்ச் கமிட்டி நியமனம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி அந்த கமிட்டி அப்ளிகேஷன்லாம் கால்ஃபார் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் தான் அதில் இறுதியாக தீர்மானிப்பார். அதில் சிண்டிகேட்டில் ஒரு மெம்பர், செனட்டில் ஒரு மெம்பர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி ஆளுநர் பிரதிநிதி என்ற வகையில் அதில் இருப்பாங்க. இறுதி ஆளுநர் தான் அதில் தீர்மானிப்பார். 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி அமைக்கப்பட்டு ஆளுநருக்கு கொடுத்து ஆளுநர் தீர்மானிக்கிறவர் தான் இறுதியாக நியமிக்கப்படுவார். அந்த இறுதி அதிகாரம் என்பது ஆளுநர் இருந்துச்சு. அந்த அதிகாரத்தை மாற்றி இறுதியாக துணைவேந்தரை நியமிக்க அதிகாரம் என்பது அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 10 சட்ட திருத்தத்துல 10 பல்கலைக்கழகங்கள்ல. இதான் அந்த சட்ட திருத்தம். வேந்தர்ன்றது ஆளுநருக்கு பதில் அரசாங்கம் ஆமா, நியமன அதிகாரம் என்பது ஆளுநருக்கு பதில் அரசுக்கு வந்துச்சு. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பிஜேபி வழக்கறிஞர் வழக்கு தொடர்றாரு. என்ன சொல்றாருன்னா, யுஜிசி சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் கீழ் விதிகள் இருக்கு, அந்த விதிகள் கீழே ரெகுலேஷன் இருக்கு, அந்த ரெகுலேஷனும் தமிழ்நாடு அரசின் சட்டமும் முரண்படுகிறது. யுஜிசி ரெகுலேஷனுக்கு முரணா இந்த சட்டம் இருக்கு, எனவே இந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றதா வழக்கு. உண்மையில யுஜிசி சட்டத்தில் துணைவேந்தர் நியமனம் பத்தி எதுவும் கிடையாது, ரூல்ஸ்ல எதுவும் கிடையாது. ரெகுலேஷன் என்பது அது கீழே பாராளுமன்றத்தில் சட்டம் உருவாக்கப்படுகிறது, அது கீழே விதிகள், அது கீழே ரெகுலேஷன். ரெகுலேஷன் என்பது பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு இணையான அதுக்கான அதிகாரம் என்பது அது கிடையாது. அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது அல்ல. யாரோ 2 அதிகாரி உட்காந்து ஒரு ஜிஓ போடுற மாதிரி தான் ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷன் தான் செல்லும் என்று அவர்கள் யுஜிசி நாமினி அதுல வேணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு விடுமுறை கால அமர்வில் வருகிறது. பொதுவா ஒரு சட்டத்திற்கோ சட்ட திருத்தத்திற்கோ உச்ச உயர் நீதிமன்றங்கள் கடைபிடிக்கிற முறை என்னன்னா, அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு வந்தால் ஆரம்பத்தில் வழக்கு முதல் முறை விசாரணைக்கு வருகிற போது அந்த வழக்கின் இறுதி விசாரணை வரை அந்த சட்டம் செல்லும் என்றே பெர்சியூம் பண்ணணும். அப்படிதான் அனுமானிக்கிறோம். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டம் செல்லக்கூடியது என்றுதான் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அனுமானிக்கும். இறுதி விசாரணையில் அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பது உறுதியாக தெரிய வந்த பிறகுதான் அதை ரத்து பண்ணுவாங்க. பெரும்பாலும் அட்மிஷன் ஸ்டேஜில், இனிஷியல் ஸ்டேஜில் அதுக்கு இடைக்கால தடை என்பது வழங்கப்படாது. ஆனால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கணும்,
இந்த வழக்கு விடுமுறை கால அமர்வில் ஏன் நீங்க வழக்க நம்பர் பண்ணீங்க? ரெஜிஸ்ட்ரி எப்படி நம்பர் பண்ணுச்சு? யார் சொல்லி நம்பர் பண்ண? 2வது, மதுரை உயர்நீதிமன்ற வரம்பில் இருக்கக்கூடிய நபர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை வைத்து அங்கு வழக்கு தாக்கல் செய்யாம ஃபோரம் ஷாப்பிங் பண்ணி ஏன் இங்க தாக்கல் பண்றீங்க? 3வது, அப்படியே இருந்தாலும் கூட நாங்க நோட்டீஸ் போடுறோம், அரசாங்கம் பதில் சொல்லட்டும், பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அடுத்து எந்த நீதிபதி வர்றாரோ அவர் விசாரிக்கணும். இதுதான் வழக்கமாக நீதிமன்றம் செய்திருக்க வேண்டிய ஒரு உயர் நீதிமன்ற மரபு, சட்டப்படியான அணுகுமுறை என்பது. அரசியல் சட்ட அணுகுமுறை இதான். இல்ல இந்த வழக்குல இது ஃபோரம் ஷாப்பிங்ன்றதையும் இல்ல முறைகேடா நம்பர் ஆக்கிறாங்கன்றதையும் உறுதியா சொல்ல முடியுமா இந்த வழக்குல? உறுதியா உச்ச நீதிமன்றத்துல வில்சனே சொன்னார். வில்சன் அந்த வாதத்தை வச்சார். நான் அடுத்து அதுக்கு வரேன். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வந்தபோது தமிழக அரசின் சார்பில் தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் ஆஜரானாரு. உயர்கல்வித்துறை சார்பிலே மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜரானாரு. 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சட்டத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது, விடுமுறை கால அமர்வுல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு கால அவகாசம் கொடுக்கும். இதுதான் திரும்ப திரும்ப கேட்டாங்க. வில்சன் மறுநாள் போடும் கூட கேட்டாரு. ஆனால் நீதிபதிகள் எதையும் கேட்கவில்லை. அவங்க வில்சன் கடைசியா பேசிட்டு இருக்கும் போதே மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆர்டரை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்பாக வில்சன் பேசிக்கிட்டே இருந்தாரு. டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஏஜியெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டார்ல, நீங்க ஆர்கியூ பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஏஜி சொன்னாரு, நான் ஆர்கியூ பண்ணல, நான் இந்த நீதிமன்றத்தில் சொன்னது எங்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதுதான். உண்மையில் நாங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க வழக்கு விசாரணைக்கு எடுத்தா எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஒரு மெமோ தாக்கல் பண்ணிட்டு நாங்க வாக் அவுட் பண்ணி போயிருக்கணும். ஆனா நீதிமன்ற மரியாதைக்கா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள், என்ன வாக் அவுட் நான் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு ஏஜி சொன்னாரு, நான் சட்டசபை மாதிரி வாக் அவுட்லாம் சொல்லல, நான் இப்ப பேசிட்டேன் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த வழக்குல விஷயங்களை சொன்னா நான் ஆர்கியூ பண்ணதான் நீங்க கருதி உச்ச நீதிமன்றத்துல அதையே சொல்லுவாங்க. அரசோட தெளிவான நிலைப்பாடு, நாங்க இந்த வழக்கை இன்றைய தினம் ஆர்கியூ பண்ணல, நாங்க கால அவகாசம் தான் கேட்கிறோம், இதான் தெளிவான நிலைப்பாடுன்னு அவர் சொன்னார். இதையெல்லாம் மீறி அன்றைய தினமே நைட்டு ஒரு 6:30 மணியை போல நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு ஸ்டே கொடுத்தாங்க அந்த சட்டத்துக்கு. அந்த உத்தரவில் வில்சனை கண்டித்து, வில்சனை விமர்சனம் செய்து உத்தரவு 32ல வில்சன் நீதிமன்றத்தை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, உதவி பண்ணல, ஏஜி உதவி பண்ணாரு, வில்சன் தடுத்தார், நீதிமன்ற நடவடிக்கையில குறுக்கிட்டு என்ற வகையில அவர் மீதான விமர்சனத்தை சொல்லி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு எதிராக அப்போதே உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு சென்றது. அந்த வழக்கு விசாரணை தான் நேற்று முன்தினம் உத்தரவாயிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுல வந்துச்சு. தலைமை நீதிபதி சூர்யகாந்த், அடுத்து இருக்கக்கூடிய நீதிபதி பக்சி, நீதிபதி பாஞ்சோலி, இவங்க 3 நீதிபதிகள் அமர்வு தான் இந்த வழக்கு வருது. அதுல எடுத்தோடனே பெஞ்சில் அவங்க சிஜே சொன்னது, ஏன் கால அவகாசம் கொடுக்கல அப்படின்றதான். அரசு தரப்புல கால அவகாசம் கேட்கிறாங்க, கால அவகாசம் கொடுக்காம நீ ஏன் முடிவு பண்ணுச்சு நீதிமன்றம் என்று அவர் கேட்டார். அதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதிக்கு ஆஜரான வழக்கறிஞர் சிஜே அவர்கிட்ட கேட்கிறாரு. தர்மசேஷாத்ரி நாயுடு, அவர் தான் வெங்கடாச்சலபதிக்கு அட்வொகேட் பிஜேபிக்கு. அவர்கிட்ட கேட்கிறாரு, மிஸ்டர் நாயுடு, இஸ் இட் கரெக்ட் that after 5 days the writ petition was allowed without hearing on merits? நம்பர் பண்ண 5 நாள்ல நீங்க ஆர்டர் போட்டீங்களே, இது எப்படி சரியா இருக்கும், மெரிட்ல கேட்க வேணாமா என்று கேட்கிறார். நீதிபதி பக்சி அவர்களும் ஏன் உரிய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றத கேட்கிறாங்க. ஆமா, அடுத்து வில்சன் சொல்றாரு, வெக்கேஷன் பெஞ்சில் இதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர் ஏப்ரல் மாசமே சட்ட திருத்தம் வந்துருச்சு, மே மாசம் வரை வெயிட் பண்றாரு, இந்த பெஞ்ச் வரும்போது வெயிட் பண்றாரு, வெயிட் பண்ணி மதுரை பெஞ்சை பைபாஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏன் அந்த வழக்கு போட்டாங்க என்பதை நேற்று முன்தினம் தனது வாதமாக
பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை சார்பில் வில்சன் அவர்கள் முன்வைத்தார். அதுக்கு நாங்க கேட்டோம், கவுண்டரோட விட்டு டைம் கேட்டோம் பதில் மனுவுக்கு. அதுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. மைக்கை அணைத்து உத்தரவு பிறப்பித்தார்கள். நாங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு நடைமுறையை நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு பின்பற்றியது. மிகவும் நியாயமற்ற முறையில் நீதிபதிகள் நடந்து கொண்டார்கள். இட் இஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்னு அதே வார்த்தையை வில்சன் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாரு. நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு UGC ரெகுலேஷன் தொடர்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க கேட்கல என்று. அதனால இந்த வழக்கு விசாரித்த முறையே தவறானது என்பதுதான் வில்சன் வைத்த வாதம். மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி பொதுவா நீதிமன்ற நடைமுறை என்பது விசாரணைக்கு பின்பு இடைக்கால தடை வழங்குவார்கள். இந்த வழக்கிலே தடை கொடுத்து விசாரிக்கிறார்கள். இப்படி ஒரு வினோதமான முறையில் இந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. தலைமை நீதிபதி அவர் நாயுடுகிட்ட பார்த்து ஏன் அவங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்றது கேட்டாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, இமிடியேட்டா அப்பாயின்மெண்ட் போட பார்த்தாங்க, அதனால நாங்க அவசரமா மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா, அப்படி அப்பாயின்மெண்ட் போட்டா அந்த அப்பாயின்மெண்ட்ல உயர்நீதிமன்ற தலை இல்லாம சட்டவிரோதம் அப்பாயின்மெண்ட் போட்டா அதை கேள்வி எழுப்பலாமே, நீங்க எதுக்கு இதை அவசரப்படுறீங்க? அதனால குறிப்பா ஒரே காரணம் தான், இயற்கை நீதிக்கு புறம்பான முறையில் அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய இயற்கை நீதி என்பது எல்லா தரப்பையும் விசாரிச்சு ஒரு நீதிபதி முடிவெடுக்கணுன்றது. அது நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் என்று சொல்வார்கள். அந்த இயற்கை நீதிக்கு முரணான முறையில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் நடந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு காரணம் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுடைய இடைக்கால உத்தரவை ரத்து செய்கிறோம். ரெண்டாவது, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை நாங்கள் திருப்பி அனுப்புறோம். இந்த வழக்கில் மறுபடியும் தலைமை நீதிபதி அமர்வோ அல்லது வேறு அமர்வோ வழக்கை 6 வாரங்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்லணும். அப்போது எல்லா தரப்புக்கும் உரிய வாய்ப்பு கொடுத்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் இப்ப அது வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து ஹோல்ட் செய்யப்படும். அந்த அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்க, அதுவரை நாங்க அப்பாயின்மெண்ட் போட மாட்டோம் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அதுலதான் என்னன்னா, இப்ப இவர்கள் நோக்கம் என்பது பிஜேபிக்காரங்க நோக்கம் எலெக்ஷன் வரை அப்பாயின்மெண்ட் போடக்கூடாது என்ற நோக்கம், ஆளுநரின் நோக்கம் என்பது மறைமுகமாக நிறைவேறிச்சு. இதனால் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள், உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றதான். கல்விதான் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இதுல தெருவுலதான் மிச்சம். எந்த பல்கலைக்கழகம் முறையா இயங்கல்ன்றதான். விசி இல்லாம எப்படி இயங்கும், தலை இல்லாம எப்படி? கிட்டத்தட்ட 13 பல்கலைக்கழகங்கள்ல 8 பல்கலைக்கழகங்கள்ல வைஸ் சான்சலர் இல்ல. அரசு வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு அடிப்படையில இந்த கேஸ் கோர்ட்ல இருந்தாலுமே கூட அவங்க அப்பாயின்மெண்ட் போடலாம்ல. அவங்க சர்ச்சிங் கமிட்டி போட்டோ எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்க செய்யலாம்ல. அது சட்டவிரோதம்னு எப்படி சொல்றாங்க? தேர்ந்தெடுக்கிற 3 பேர்ல இவர் தான் வைஸ் சான்சலர் அப்படின்னு முடிவு செய்தது வந்து ஆளுநர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரும் கடந்த மாதம் வந்து ஒரு கடிதம் எழுதி அமைச்சிருக்கிறாரு. பாஜகவை சார்ந்த நாராயணன் திருப்பதி அவரும் வந்து தமிழக அரசு செய்யறது சட்டவிரோதம், இதனால வந்து தமிழ்நாட்டோட உயர்கல்வி வந்து பாதிக்கப்படும், தீர்ப்பு வேறையா வந்தா, உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு வேறையா வந்தா இது எல்லாமே தலைகீழா மாறும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் சட்ட நாடு, இது கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு. அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிற போது அரசியல் நிர்ணய சபையிலே விவாதித்து அம்பேத்கர் அந்த சட்டத்தை உருவாக்குற போது கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. ஒன்றிய அரசுக்கான ரோல் எதுவுமே அதுல கிடையாது. எமர்ஜென்சி பீரியட்ல தான் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகுது. பொதுப்பட்டியலுக்கு போனாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசின் சட்டத்தால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு உருவானவை. அந்த அடிப்படையில் தான் பல்கலைக்கழகம் இயங்குது. சரிங்களா? பல்கலைக்கழகம் இயங்குற போது அதற்கு ஒரு ஃபண்டு கொடுக்குறோம் என்ற அடிப்படையிலே யூஜிசி எந்த அளவுக்கு தலையிட முடியும் அப்படின்றதா விஷயம். ஒரு ஃபண்டு கொடுக்கறதுனால மொத்த விஷயத்திலே விசி அப்பாயின்மெண்ட், ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட், அசோசியேட் அப்பாயின்மெண்ட் எல்லாத்துலேயும் யூஜிசி தலையிட முடியுமா? அது ஒரு கூட்டாட்சி முறைக்கு சரியானதா அப்படின்றதான் கேள்வி. கல்யாணி மதிவாணன் சொல்லி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் இருந்தார். அவர் அப்பாயின்மெண்ட் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை போச்சுது. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, யூஜிசியோட ரெகுலேஷன் வந்து நாட் மேண்டேட்ரி, டைரக்டரி, தேவைப்பட்ட அரசு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை அப்படின்னு. அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட சாய்ஸ் தான், எடுத்துக்கிறது. அந்த வழக்குல சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு வழக்குல
அதை கட்டாயம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த சட்ட நிலை என்பது குழப்பமா தான் இருக்கு. அது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனால் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையை பார்த்தால் மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் துணைவேந்தர் என்பவர் நியமிக்கப்படுகிறார். அதுல ஒன்றிய அரசு நிதி கொடுக்கறதுனால சில கருத்துக்களை சொல்லலாம். அந்த மாநில அரசும் அந்த தேர்தல் கமிட்டியும் அந்த பல்கலைக்கழகமும் ஏத்துக்கிறாம இருக்கலாம். இரண்டாவது, பல்கலைக்கழகங்கள் என்பது மாநில அரசுக்கே கட்டுப்பட்டது கிடையாது. பல்கலைக்கழகம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அமைப்பு, அதுக்கு தனி சட்டம் இருக்கு. சமீபத்தில் பல்கலைக்கழகத்தில் உள்ள சிண்டிகேட் செனட் தான் முடிவு பண்ணும். அவங்க தான் ஆட்சி மன்ற குழுவில் தான் முடிவு பண்ணுவாங்களே ஒழிய கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கறதுனால எல்லாத்தையும் அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல்கலைக்கழகம் அது சட்டத்துக்கு உட்பட்டதான் இயங்கும். அங்க எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் செனட் தான். பாடத்திட்டம் உள்ளிட்டு அப்பாயின்மெண்ட் உள்ளிட்டு எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கான அதிகாரம் அந்த சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த சட்டம் ஊர்ஜிதத்தில் இருக்கிற போது, அந்த சட்டம் செல்லும் போது, அந்த சட்டம் சொல்றதான் செல்லுமே ஒழிய ஒன்றிய அரசின் யாரோ ஒரு அதிகாரி சில ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒன்றை எழுதி அதை அனுப்பி இதை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது கூட்டாட்சி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு மாநிலம் என்பது செப்பரேட் கான்ஸ்டிடியூஷனல் யூனிட். அந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா மாநில அரசுக்கு தான் முழு அதிகாரம் வந்து கொடுக்க முடியாது. கவர்னருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டம் தானே கொடுத்துச்சு. அந்த சட்டத்தை எப்போ வேணாலும் மாத்தலாம்ல. காஷ்மீருக்கு கொடுத்த அங்கீகாரத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்யலாம் பாராளுமன்றத்தில் அப்படின்னா 10% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் என்றால் இன்னும் எத்தனையோ சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரீங்க. அதே போல தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை சட்டம் கொண்டு வரக்கூடாதா? அதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? அதோட வேலையா தானே மாநில அளவு கருதி சட்டம் கொண்டு வரதும் நிறைவேற்றுறதும் தானே வேலையா? அதான் வேலை. அப்படி இருக்கிற போது அந்த சட்டம் செல்லாது, நாங்க கொடுக்குற ஒரு டைரக்ஷன் தான் செல்லும் என்பது அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு பார்வை. எனவே துணைவேந்தரை நியமிக்க அதிகாரம் என்பது மாநில அரசிடம் தான் இருக்க வேண்டும். அதுதான் சரியானது. இல்லைன்னா 2 குரூப் ஆகி பல்கலைக்கழகங்கள் நாசமாகறத தவிர அதுல எந்த பாலிடிக்ஸும். நீங்க சொல்றீங்க இப்ப 2 குரூப்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி இந்த துணைவேந்தர் நியமனத்தை இப்போ வரைக்கும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநரோ அந்த தரப்போ வந்து சொல்வதற்கான காரணம் வந்து அவங்க ஆட்களை வந்து பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களா நியமிக்கணும்ன்ற இன்டென்ஷன் தானா? அப்படி அதான் இன்டென்ஷன்னா அதனால அவங்க என்ன சாதிக்க விரும்புறாங்க? 2 விஷயம். ஒண்ணு, தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய மாநிலமா இருக்கு. கல்வி என்ன செய்யணும்னா, கல்வி சிந்தனையை உருவாக்கும், சிந்தனை கேள்வியை எழுப்பும், போராடும், சிந்திக்கும். சிந்தனை என்பதே பார்ப்பனிய மரபுகளுக்கு எதிரானது. பார்ப்பனியம் யாரையும் சிந்திக்கூடாதுன்னு சொல்லுது. குறிப்பா சூத்திர பஞ்சமர்கள் சிந்திக்க கூடாது. பார்ப்பனன் சொல்றதை கேட்டு நடக்கிறதா உங்களுக்கான மத கடமை என்று மனு தர்மமோ மற்ற சாஸ்திரங்களும் சொல்லுது. இப்ப தமிழ்நாட்டுல அதற்கு எதிராக நீதி கட்சி, தந்தை பெரியார், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் போராடி இந்த கல்வியை கொண்டு வந்திருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலம் வளர்கிற ஒரு தமிழ் சமூகம் பார்ப்பனியத்தின் சூழ்ச்சிகளை துல்லியமாக அம்பலப்படுத்தி கேள்வி எழுப்புறாங்க. இந்த கல்வி அறிவு பார்ப்பனியத்தை அச்சுறுத்துகிறது, ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை அச்சுறுத்துகிறது. அதனாலதான் கல்வியை கொடுத்தாதான பிரச்சனை. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்றதா அவன் கான்செப்ட். வேதம் படிச்சா காதலை ஈத்த காட்சி ஊத்துன்றதா அவன் கான்செப்ட். அந்த அடிப்படையில் நாம் ஒரு 10-5-6 தலைமுறைக்கு முன்னாடி படிக்காம இருந்தோம்ல, அதே போல படிக்காத நிலையை உருவாக்கிடுவோம் என்ற கண்ணோட்டத்தில் தான் தமிழகத்தின் உயர்கல்வியை நாசம் செய்ய வேண்டும். ஒண்ணு, அது 2 வழியில நாசம் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் போடாம வரலாம். இன்னொன்னு, காவி சிந்தனை கொண்டவர்களை சங்கிகளை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கலாம். அப்படி நியமனம் பண்ணால் அதான் ரெண்டுமே நாசமா போகும். அதுதான் அவங்களோட நோக்கமே தவிர தமிழகம் படிக்க கூடாது, தமிழக மாணவர்கள் படிச்சு முன்னேறக்கூடாது. இதுதான் அவங்க நோக்கம். தமிழகம் வளர்ந்த மாநிலமா இருக்கக்கூடாது. இதான். ஓகே, இப்போ வெங்கடாச்சலபதி அவர் வந்து ஃபோரம் ஷாப்பிங் தான் செஞ்சிருக்கிறாருன்றத வில்சன் உயர்நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கிறாரு. அந்த கேஸ் வந்து வெக்கேஷன் டைம்ல எடுத்து அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டு தேவையில்லன்றத இவங்களும் ரிலேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் வந்து அது இது பண்றாங்க, அக்ரி பண்றாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் நடந்துகிட்ட விதமும் அந்த அவங்க 2 நீதிபதிகளும் சொன்னது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானதை அப்சர்வ் பண்றாங்க. இதை ஒரு கண்டிக்கிற விதமாவோ இல்ல நீதிபதிகள் என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஆனா பெட்டிஷனர்
இருக்காருல்ல, பாஜக மாவட்ட செயலாளர், அவர் மீது எந்த நடவடிக்கையோ இல்ல எச்சரிக்கையோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க சட்டத்துல இடம் இல்லையா? அது எப்படி இதை ரெகுலேட் பண்றது இந்த மாதிரி பிடிஷன் சார்? அதாவது இந்த வழக்குல மட்டும் இன்னொரு வழக்குகளோட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா அருள்முருகன் அமர்வு சமீபத்தில் போன 27ஆம் தேதி ஜனநாயகனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, விஜயோட ஜனநாயகன் படத்துல. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க சொல்லி நீதிபதி ஆசா PT ஆசா உத்தரவு போட்டாங்க. அதற்கு எதிராக அன்னைக்கே போய் ஸ்டே வாங்கினாங்க. அந்த வழக்குல ஜனவரி 20ஆம் தேதி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு 27ஆம் தேதி தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்புல நீதிபதி PT ஆசா அவர்களின் தீர்ப்பை ரத்து பண்றாங்க. நீதிபதி GR சாமிநாதன் தலைமையிலான அந்த அமர்வு தீர்ப்பை ரத்து பண்ண மாதிரி தலைமை நீதிபதி அமர்வு ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒன்றிய அரசின் தரப்பிற்கு தணிக்கை வாரியத்துக்கு முறையான கால அவகாசம் நீங்க கொடுக்கல, அப்படி கொடுக்காம இந்த வழக்கை கையாண்டு தீர்ப்பு சொன்னது தவறானது, இது இயற்கை நீதிக்கு எதிரானது, எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் தனி நீதிபதியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வும் இதை சொல்றாங்க, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் சொல்றாங்க. ஆனா திருப்பரங்குன்ற வழக்குல இதுக்கு நேர் எதிராக தான் நடக்குது. நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்ற வழக்குல தர்கா தரப்புக்கு வாய்ப்பு கொடுக்கல. 17ஆம் தேதி ஒரு வழக்கு, 19 ஒரு வழக்கு, 21 ஒரு வழக்கு, 24 வழக்கு, 28ஆம் தேதி தீர்ப்பு கொத்தி வச்சு 1ஆம் தேதி தீர்ப்பு. கடைசி நாள் விசாரணைக்கு தான் வக்ஃபோடே வராங்க. யாருமே அத இதே வாதம் இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு வைக்கப்பட்டது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையில் அமர்வு வைக்கப்பட்டு அவங்க அதை ஏத்துக்கறல. இப்ப இந்த தீர்ப்பை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தீர்ப்பு என்பது நீதிபதி GR சாமிநாதன், நீதிபதி லட்சுமி நாராயணன், நீதிபதி ஜெயச்சந்திரன், நீதிபதி KK ராமகிருஷ்ணன் 4 பேருக்கும் ஒரு அறிவுரை சொல்லும் தீர்ப்பாக இயற்கை நீதியை, அரசியல் சட்ட நீதியை நீங்கள் பாதுகாப்பதுதான் நீதிமன்றத்தின் கடமை. ப்ரொசீஜர்னா போற போக்குல இல்ல, ப்ரொசீஜர் வயலேட் பண்ணா அது பிரச்சனை இல்லை என்று கருத முடியாது. ப்ரொசீஜர் முக்கியமாக, அதாவது இயற்கை நீதிக்கு கண்டிப்பாக இயற்கை நீதி அடிப்படையில் எல்லாத்தையும் கேட்டுதான் நீங்க முடிவு பண்ணணும் என்ற பாடத்தை உச்ச நீதிமன்றம் இந்த 4 நீதிபதிகளுக்கும் எடுத்து இருக்கிறது அப்படின்னு தான் இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன். அடுத்து இந்த பெட்டிஷனருக்கு எதுவும் ஃபைன் எதுவும் போடலையா அப்படின்றது என்னை பொறுத்தவரை இந்த அளவுக்கு அவங்க சொன்னதே பெரிய விஷயம் தான் நம்ம பாக்குறோம். அப்படிதான் நீதிமன்றங்களோட நிலைமை இருக்குதான் நான் பாக்குறேன். அதை தாண்டி இந்த வழக்குல வேற எதுவும் எழுதவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால், நீதிபதி GR சாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வு தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால், நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு முன்மாதிரியாக பயன்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் எதுலையுமே டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தவறான முன்மாதிரி உருவாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் அது சொல்லுது. நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல அது சொல்லுவாங்கல்ல, நீங்க CAA சட்டத்துக்கோ காஷ்மீர் சட்டத்துக்கோ எல்லாத்துக்கும் உடனே ஸ்டே கொடுங்க, அந்த வழக்குல கொடுத்தாங்கல்ல, அது நீங்க சரின்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஸ்டே கொடுங்க அப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அப்படி ஒரு நடைமுறை வரக்கூடாது. அப்படி வந்தா அது யாருக்கு பிரச்சனைனா ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை. ஒன்றிய அரசு சட்டம் வந்தோடனே அங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க முதல்ல ஸ்டே கொடுங்க அப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்டீரியம் ஸ்டே கொடுங்க, சட்டம் தானே, அப்படி சட்டத்துக்கு ஸ்டேன்னா வேற வழக்குல சொல்லியிருக்கீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்குல, இதுல என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க. அப்ப அவங்களோட அடிப்படை பிரச்சனை ஒன்றிய அரசின் சட்டங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை ரத்து செய்து, இடைக்கால தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் விசாரிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நோக்கம் என்பது எலெக்ஷன் வரை அப்பாயின்மெண்ட் போட முடியாது என்பது நிறைவேறி இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டது தமிழகத்தின் உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துகளையும் சட்ட ரீதியான விஷயங்களையும் புரியும்படி எளிமையாக சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.